குரிசுமாசு நீவா கென்டுக்கி. நீங்கள் சொல்லுங்க. குரிசுமாசு நீவா கென்டுக்கி. இப்ப நான் இதை எதுக்கு சொன்னேங்கிறதுக்கு அப்புறம் வரலாம். இப்ப நம்ம ஊர்ல பொங்கல் தீபாவளி எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் பார்த்து KFCலயோ ஜூடியோலயோ ஒரு பெரிய ஆஃபர் எல்லாம் போடுறாங்கன்னா நீங்க அங்க போவீங்களா இல்ல பொங்கல் தீபாவளியை கொண்டாடுவீங்களா? போக மாட்டோம் டக்குன்னு சொல்ல முடியல. லைட்டா யோசிக்கிறீங்க தானே. இங்கதான் டக்கேஷி ஒக்கவாரோட ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த டக்கேஷி ஒக்கவாரா தான் ஜப்பானோட ஃபர்ஸ்ட் KFC ஸ்டோரோட மேனேஜர். அவர் ஒரு நாள் ஸ்டோர்ல இருக்கும்போது ஒரு கப்பல் பேசுறத வந்து ஒட்டி கேட்டுறாரு. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கிறிஸ்துமஸ்க்கு டர்க்கி சமைக்கிறதுங்கிறது ஒரு கல்ச்சர், அது நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா பேசிட்டு இருக்காங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. எப்பனா 1970ல தான் KFC-ய வந்து கிறிஸ்துமஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டு அந்த பேக்கேஜிங்லாம் அந்த மாதிரி பண்ணி நம்ம எல்லா இடத்துக்கும் பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணி அவரோட ஸ்டோர்ல மட்டும் அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா 4 வருஷம் கழிச்சு 1974ல அது நேஷனல் வைடா எல்லா இடத்துலயுமே வைரல் ஆயிருக்கு. நம்ம ஊர்ல இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஆஃபர் போடுறது அதெல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆஃபர் வந்து ஒரு ஃபெஸ்டிவலோட சேர்ந்து அது ஒரு கல்ச்சரா மாறினது வந்து இங்கதான். இப்படிதான் இப்ப ஜப்பான்காரங்க கிறிஸ்துமஸை KFC-யோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல ஒரு ஸ்லோகன் சொன்னேன்ல, அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தா கென்டுக்கி ஃபார் கிறிஸ்மஸ். இதுதான்.